ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடே மணக்கிற மாதிரி சூப்பராக மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள். இப்போது கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், குக்கர் போட்டு மூடிடலாம். ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா 3 தக்காளி சின்னதாக எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய், 5 முந்திரி, அப்புறம் சோம்பு. இதை போட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வேக வச்ச தண்ணி கூட நம்ம குடிக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அந்த சூப்பில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் எல்லாருமே செஞ்சு முடிச்சு கூட கடைசியாக போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கறியை போட்டுக்கலாம். இப்போ இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போடும்போது இன்னும் குழம்பு வாசனையாக இருக்கும். இது கூட இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இதில் நான் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை வந்து இந்த டைம் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மசாலாவும் இந்த பேஸ்ட்டும் நல்லா அந்த கறியில் இறங்குற அளவுக்கு இது வந்து எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வைங்க. அந்த மசாலா வந்து நல்லா இறங்கணும். அப்போ தான் இன்னும் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கறி வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நெய் சாதம், ஒயிட் ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. காரம் வந்து நான் நிறைய சேர்க்கலை, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அதனால் இப்படி செஞ்சேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.